எல்லோருக்கும் வணக்கம். வெள்ளிக்கிழமை மார்க்கெட் முடியறதா முடியுது, எங்காவது ஒரு நல்ல விதமாக முடியுதா? இன்னைக்கு ஒரு 96 பாயிண்ட் என்பது மைனஸ் ஆயிருக்கு. அதில் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மாதத்தில் நல்லா தான் இருந்தது. ஆல்மோஸ்ட் 738 பாயிண்ட் ஏறினதுக்கப்புறம் இன்னைக்கு முதல் முறையாக நொண்டி அடித்த மாதிரி லேசாக திரும்பி 96 பாயிண்ட்டு மார்க்கெட் நெகட்டிவ். நல்ல வேலை, நாளைக்கு நாளான்னைக்கு மார்க்கெட் லீவ், அதனால் கொஞ்சம் மகிழ்ச்சி. நண்பர்களே, இந்த சமயத்தில் நம்மளுடைய மார்க்கெட்டில் இன்னைக்கு ஒரு ஹைலைட்டான ஒரு ஷேர் எது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உத்கர் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படின்ற ஷேர் ப்ரைஸ் தான் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் ரொம்ப ஹைலைட்டான ஷேர் ப்ரைஸ். ஏன்னா மார்க்கெட்டே 96 பாயிண்ட் இறங்குச்சு. ஆனால் இந்த உத்கர் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் என்பது காலையில் மைனஸில் இருந்தது. 17 ரூபாய்க்கிட்ட சுற்றிக்கிட்டு இருந்தால் இந்த எஸ் பேங்க் எல்லாம் போகிற ஒரு 4 ரூபாய் ஏறுறதுக்கு 3 மாதம் கூடி ஜப்பான்லேருந்து கை கொடுத்தா கூட அவன் 4 மாதம் கூடி ஏறுறக்கே ரொம்ப ஸ்லோவாக மூவ்மெண்ட் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய வேலையில் இந்த உத்கர் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ஒரே நாளில் 17 ரூபா ரேஞ்சிலிருந்து 22 ரூபா வரைக்கும் வந்திருக்கான். எப்படி இது நடந்துச்சு? என்ன நியூஸ்னா, இந்த உத்கர் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அவங்களுடைய ஷேரை இவங்களுக்கு அலாட்மெண்ட் பண்ணுறாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு 5.7 கோடி ஷேர்ஸ் அலாட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ். அது யாருப்பா? அது மதுசூதன் கேலா. அவ்வளவு பெரிய ஆளா? அவருக்கு ஷேர் அலாட் பண்ணுறாங்க அப்படின்னு உடனே அவன் பாட்டுக்கு என்ன 17% பிச்சுக்கிட்டு போயிட்டான் அப்படின்னா, அவர் இந்திய மார்க்கெட்டில் ஒரு இன்வெஸ்டர், மதுசூதன் கேலா அப்படின்றவர். ஸோ இந்த ஒரு நியூஸை வச்சுக்கிட்டு மார்க்கெட்டில் இந்த உத்கர் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படின்ற ஏறிச்சு. இதனுடைய ஐபிஓ ப்ரைஸ் என்ன? 23 ரூபா டு 25 ரூபா அப்படின்னு இந்த உத்கர் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ஷேர் ப்ரைஸ்னுடைய ஐபிஓ வந்திருக்கு. 2023ன்றது மார்க்கெட் நல்லாக இருந்த ஒரு காலம். காளைகள் ஜாலியாக ஆடிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்த காலத்தில் ப்ரீமியம் மேபி அதிகமாக வந்திருக்கலாம். அப்போதைய விலை 25 ரூபாய், இன்றைய விலை 21 ரூபாய் 71 பைசா. ஸோ 25 ரூபாய் ரேஞ்சில் இருந்த பங்கு லிஸ்ட் ஆன பங்கு அப்படியே 56 வரைக்கெல்லாம் போயிட்டு, அதுக்கப்புறம் தற்போது ஐபிஓ ப்ரைஸை விடவும் கம்மியாக இருக்கிறதுனால அந்த பங்குல யாராவது கை வச்சிருக்காங்களா? திரு மதுசூதனன் கை வச்சிருக்காரா என்னன்றது தெரியல. ஆனால் மதுசூதனன் அதாவது மதுசூதன் கேலா இது போன்ற இன்வெஸ்டர்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்கும்போது அதாவது லாபம் செய்யக்கூடிய கம்பெனியே இல்லை கும்பா குட்டியாக இருந்தாலும் வாங்குறாங்களா அப்படின்றது தெரியல. பட் இந்த உத்கர் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கினுடைய கடந்த சில குவார்ட்டர்கள் லாபத்தை கொடுத்ததா நஷ்டத்தை கொடுத்ததா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் பொழுது அது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவார்ட்டர்லி ரிசல்ட் அப்படின்றத எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி 100 கோடி 110 கோடி 160 கோடி லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தவன் சேல்ஸ் என்பது அப்படியே ஒரு மாதிரி ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனாலும் கடந்த 3 குவார்ட்டர்களாக திடீர்னு லாஸ் மேக்கிங்காக ரிப்போர்ட் பண்ணியிருக்கான். ஏன் அப்படி லாஸ் மேக்கிங்காக ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பல பேர் சோர்ந்து கடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த உத்கர் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் இப்படி ஒருத்தர் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. இனி இந்த பங்கு என்ன ஆக போகுது அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். தற்போதைக்கு இந்த பங்கு என்பது 5 வருடத்தினுடைய லோ, அதாவது ஐபிஓ ப்ரைஸுக்கு கீழே ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. நண்பர்களே, 2 முக்கியமான நியூஸ். அமெரிக்காவில் நியூஸ் தெரியுமா? அமெரிக்காவோட இன்ஃப்ளேஷன் டேட்டா வருது, அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான பல்வேறு சோஷியல் மீடியாக்களில் போய் பார்த்துக்கிட்டு இருந்தால் அமெரிக்காவினுடைய இன்ஃப்ளேஷன் டேட்டா தான் என் கிங்கு அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இருந்துக்கிட்டு போ, நாளைக்கு நாளான்னைக்கு எங்களுக்கு லீவு, நீ என்ன வேணாலும் டேட்டா விட்டுட்டு போ, இன்ஃப்ளேஷன் 10 மாதம் ஹையில் நோடு இல்லை 10 மாதம் லோன் நோடு, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய நியூஸ். ஆனால் நம்மளுக்கு நாளைக்கு 2 நாள் லீவாக போச்சு. பஜாஜ் ஆட்டோ அப்படின்ற பங்குலேயும் ஒரு முக்கியமான தகவல். ஆனால் பாவி, இவ்வளோ பெரிய ஷேரு, இதுக்கு முன்னாடி 12,000 எல்லாம் போன ஷேரு பணத்தை முக்காடு போட்டு மூடி வச்சிருக்கே அப்படின்னு ஒரு சோகமாக இருந்த சமயத்தில் திடீர்னு ஒரு 15-20% ஏறிய பங்கு தான் இந்த பஜாஜ் ஆட்டோ. அதுக்கப்புறம் ஒரு 2 மாதமாக எந்த விதமான மூவ்மெண்ட்டும் இல்லை. இப்படி இல்லாத இருக்கக்கூடிய சமயத்தில் இதனுடைய ஏர்னிங் சீசனில் ரிசல்ட் வரப்போகுது. அதுவே ஒரு நியூஸ் என்பது இருக்குது. ட்ரிகர் பாயிண்ட் அது மேலேயா கீழேயான்னு தெரியாதபடிக்கு. ஆனால் ஒரு முக்கியமான நியூஸ்னால் இதனுடைய ரிசல்ட் சீசனில் இதனுடைய ரிசல்ட் வர்றது ஒரு நியூஸ். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி என்ன ஒரு நியூஸ் ஒன்று படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அக்வசிஷன் ரிலேட்டடான பிஸ்னஸ் அப்டேட் ஆஸ்திரியன் கண்ட்ரியில் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் ஒன்று படிச்சுக்கிட்டு இருந்தேன்.
ஸோ இந்த நியூஸ்னால பஜாஜ் ஆட்டோக்கு ஏதாவது சந்தோஷம் கிடைக்குமா? ஒரு மாதமாக எதுவும் மூவ்மெண்ட் இல்லாமல் இருக்குது, நியூஸ்கள் வருது, அதே சமயம் அதனுடைய ஏர்னிங் சீசனுடைய டைமும் பக்கத்தில் வருதும் பொழுது பெருசாக ஏதாவது கீழே வருவானா இல்லை மேலே போவானா அப்படின்னு பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 2025 இந்த பங்கு செய்த வேலை என்ன அப்படின்னா, ஒரு ரவுண்ட் என்பது போயிட்டு வந்திருக்கான். அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய பழைய லோக்கு வராமையே பாதியிலேயே திரும்பி மேல் நோக்கி ஏறிடுச்சு. ஸோ ஒரு குழப்பவாதியாக, ஒரு குழப்ப குட்டியாக, குழப்பமெல்லாம் இல்லை, அவன் தெளிவாக தான் இருக்கான். அவன் ஒரு குறிப்பிட்ட ட்ரெண்ட் லைனில் ஒரு மாதிரி ட்ரேட் ஆகிருக்கான். பட் ஒரே ஒரு ரவுண்டு மட்டும்தான் போயிருக்கான் நியாயப்படி பார்க்க போனோம்னா. ஆனால் ஒரு முக்கியமான ஒரு பேட்டர்ன் படி பார்க்கும்போது அவன் ஆல்ரெடி வந்து எத்தனை ரவுண்டு போயிட்டு வந்திருக்கான்னா 2-3 ரவுண்டு போயிட்டான். இனி அடுத்த ரவுண்டு வந்து 10,000 போய் தொட போகிறதா அல்லது கீழே 8,500 வரப்போகிறதா அப்படின்றதா ரொம்ப முக்கியமான கேள்வியாக இந்த பஜாஜ் ஆட்டோவில் பார்த்தீங்களா நண்பர்களே, எப்படி ஏமாத்துறானுங்கன்னு. நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இப்படி ஏதாவது ஒரு ரவுண்டு போட்டு விளாண்டுக்கிட்டு இருப்பான்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். கடைசியில் பார்த்தா அவனுக்கு வந்து இப்படி ரவுண்டு போட்டுருவானு. நம்ம அதை பார்க்காம உட்காந்துக்கிட்டு அப்படி ஒன்றுமே பண்ணல, இந்த 2025 ஒரே ஒரு ரவுண்டு தான் போயிருப்பான் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. கடைசியில் பார்த்தா அவன் ஆக்சுவலாக 2-3 ரவுண்டு போயிருப்பான், அது வேற மாதிரி போயிருப்பான். நல்ல வேலை இன்னைக்கு மானம் காத்த மகராசா அப்படின்ற மாதிரி இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ்லாம் 4% ஏறிய பங்குகள்லாம் இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட்டில் இருக்குது. ஹிண்டால்கோலாம் ஒரு 4% ஏறி இருக்குது. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ்லையுமே 4% பக்கம் ஏறிய பங்குகள் இருக்குது. மிட் கேப்லையுமே இந்த நேஷனல் அலுமினியம் அப்படின்ற பங்கு ஒரு 4% ஏறி இருக்கா. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் சோலா ஃபினான்ஸ் ஒரு 4% ஏறி இருக்குது. நிஃப்டி 50 இண்டெக்ஸில் ஹிண்டால்கோ 4% அப்படின்றது ஏறி இருக்குது. அதே ஸ்மால் கேப்பில் எடுத்து பார்த்தா இந்த எஸ்சிஐ ஷேர் வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரே ராசி 2 நாளாக பிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. நிறைய பேர்த்துக்கு இது ஒரு வகையில் ஸ்டொமக் ஃபயராக இருந்தாலும் அந்த ஷேரை வச்சுருக்கிறவங்க நல்லா இருக்கட்டுமே அப்படின்ற ஒரு நல்ல மனசு தான். ஸோ எஸ்சிஐ அப்படின்ற பங்கு இன்றைக்கும் 9.6% ஏறி ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் ஒரு லீடிங் கெய்னராக க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த மைக்ரோ கேப் இண்டெக்ஸில் நிறைய பங்குகள் ஒரு 10% 12% ஏறல அப்படின்னாவே அன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு செலுசெலுப்பு இல்லை, ஒரு கிளுகிழுப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். ஸோ இன்றைக்கி மைக்ரோ கேப் இண்டெக்ஸில் ஒன்றும் பெருசாக பங்குகள் ஏறல, வெறும் 6% 5% ஏறி ஆடிக்கிட்டு இருக்கு. அதில் பாருங்கள், யார் வேணால் கும்பா குட்டியாக வரட்டும், நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய ஷேர் வந்து ஒரு கும்பா குட்டியாக வரக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். சமீபத்தில் தான் சில ஃபார்மா கம்பெனிஸ் எல்லாம் ஏறினா. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், டாப் லூசர் அப்படின்றத எடுத்து பார்த்தோம்னா ஹெல்த் கேர் ஃபார்மா ரிலேட்டடான பங்குகள்லாம் இன்றைக்கி டாப் லூசரில் இருக்கான். அட பாவிங்களா, இப்போ தான் கொஞ்சம் மேல் நோக்கி ஏற வர்ற மாதிரி இருந்தானுங்க, உடனே டாப் லூசர் அப்படின்ற பேர் வாங்கிட்டீங்களா பாவிங்களா அப்படின்ற மாதிரி தான் அந்த ஷேரை வச்சுருக்கிறவங்களாம் மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நிஃப்டி ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும் இந்த அகர்வால் ஐ அப்படின்ற ஷேர் ப்ரைஸ்லாம் இன்றைக்கி டாப் லூசரில் இருக்குது. நல்லா தான் ஏறி வந்தான், இன்றைக்கி பிடிச்சி கீழே இறக்கி விட்டாங்க அதை ஒரு 5% பாவத்தை. ஸோ மேலே வந்தால் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுற ஒரு குரூப் இருக்குதுங்க. அவங்க ப்ராஃபிட் புக்கிங் பண்ணதுக்கு அப்புறமும் ஏதாவது புதுசாக ஏதாவது நியூ பை அப்படின்றது வரும்பொழுது தான் மறுபடியும் மேல் நோக்கி ஏறுது. ஆனால் நிறைய பேர் வந்து சரி அதான் அடிவாரத்தில் வாங்கினோமே, மேலே வந்தால் லாபத்தை வித்துடுவோன்னு ஏதாவது ஒரு குரூப் வித்துடுறாங்கன்னு வச்சிங்களேன், அவங்கள தொடர்ந்து செயின் ரியாக்ஷன் மாதிரி இன்னும் வேறு சில குரூப்புகள்லாம் வித்துடுது, புது பையிங்கே வரல அப்படின்ற மாதிரியான சமயத்தில் தான் கும்பா பாட்டு பாடிடுது. ஸோ இன்றைக்கி பல பங்குகள் இறங்கியிருக்கு. அதுக்கு முக்கிய காரணமாக ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்றதான் மார்க்கெட்டில் ஒரு செய்தியாக இருக்குது. வேறு என்ன மார்க்கெட்டில் செய்திகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசி பேங்க் போன்ற பங்குகள்லாம் இன்றைக்கி அதிகமான ட்ரேட் வேல்யூ நடந்த பங்குகளாக நிஃப்டி 50 இண்டெக்ஸில் வந்திருக்கு. என்ன செய்ய காத்திருக்கானுன்னு தெரில. ஒரு 2 நாட்களாக இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் லேசாக இறங்கிக்கிட்டு இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒருவேளை பழையலோ 940க்கு கீழே போனால் தான் வீக்கு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. சில பேர்லாம் வந்து இவ்வளோ தூரம் ஏறி வந்தது பத்தாது, இதுக்கும் மேலே ஏறினா தான் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த 2 பேர்த்துக்கு டிமிக்கி கொடுக்குற மாதிரி அவன் ஒரு குறிப்பிட்ட சந்துக்குள்ளேயே 4-5 மாதமாக ஆடிக்கிட்டு இருக்கான். இந்த முறை ஏதாவது பண்ண போகிறானா என்ன அப்படின்றது யாருக்கும் தெரியாது. ஆனால் இன்னைக்கு நேற்றும் சரி 2 நாட்களாக இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்ற பங்கில் அதிகமான வேல்யூ ட்ரேடு நடந்திருக்கு. இந்த சமயத்தில் இந்த ஐசிசி பேங்க் அப்படின்ற பங்கு அவன் வந்து தற்போதைய ஹை என்பது மறுபடியும் மீட்டில் முயற்சி பண்ணுனா, இருந்தாலும் பாதி விலையில் 2-3 நாளாக இறங்கிக்கிட்டு இருக்கான்.
ஸோ நிஃப்டி 50 இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் அதிகமாக ட்ரேட் வேல்யூ நடந்த பங்குகளில் ஏனோ தெரில ட்ரேடர்கள் உடைய உலகத்தில் இந்த 2 பங்குகளையும் சமீபத்தில் 2 நாட்களாக ஃபோக்கஸில் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதிகமான ட்ரேட் வேல்யூ என்பது நடந்திருக்கு. அதே மாதிரி நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே ஆர்வமாக ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய பங்குகளில் இன்னைக்கு அப்படின்னு எடுத்து பார்த்தா இந்த அதானி பவர் அப்படின்ற பங்கு இன்னைக்கு ஹை வேல்யூ அப்படின்றது நடந்திருக்கு. ஸோ சமீபத்தில் இந்த பங்கில் திடீர்னு ஸ்பிளிட் ரிலேட்டடான நியூஸ்னால ஒரு ஆக்டிவேஷன் நடந்துச்சு. அப்புறம் அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்த இடத்துலையே மறுபடியும் ஒரு பிரேக் அவுட் ஆகி மேல் நோக்கி ஏறினா அப்புறம் மறுபடியும் இந்த இடத்துல ஹை டிரான்சாக்ஷன் வேல்யூஸ் அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. ஸோ நடந்துட்டு கொண்டு இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ஷார்ட் டேர்மில் இவனை கீழே கொண்டு விட போகுதா அல்லது பிரேக் அவுட் பண்ணி விட போகுதா அப்படின்ற பொறுத்து வந்து பார்க்கணும். வேதாந்தா அப்படிதான், விஇடிஎல் அப்படின்ற பங்கு அவனும் ஒரு மிக முக்கியமான இடத்துல வந்து அதிகமான வேல்யூ ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. சில மாதங்கள் கழித்து எடுத்து பார்க்கும்பொழுது இவன் கீழே வந்தானா அல்லது மேலே போனானா அப்படின்றது தெரிய வரும். இன்றைய தேதியில் முக்கியமான இடத்துல அதிகமான ட்ரேட் வேல்யூ நடந்த பங்குகளில் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் இந்த வேதாந்தா அப்படின்ற பங்கு ஒன்று. தம்பி நீங்களா உங்கள் வாழ்க்கையில் ஏகப்பட்ட மேடு பள்ளம் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் எப்படி மிட் கேப் இண்டெக்ஸில் ஒரு டாப் வேல்யூ ட்ரேடான பங்காக ஓடி வந்தீங்க அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்படும் வகையிலே இந்த வோடஃபோன் ஐடியா அப்படின்ற பங்கு சமீபத்தில் தன்னுடைய 6 மாத ஹை என்பதை ஒரு ₹7.50 தாண்டினான். இவன் தாண்டினதுக்கு மிக முக்கியமான காரணம் வேற ஒன்றும் இல்லை, இவன் சம்பந்தப்பட்ட கேஸ் ஒன்று கோர்ட்டில் வாய்தா வாங்கி இவனை ₹7.50 ₹9.50 கொண்டு வந்து விட்டுருக்காங்க. ஸோ மிக முக்கியமான 2025 இவன் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய ரேட்டு தான் ஜனவரியில் வந்த ரேட். அதுக்கப்புறம் இவன் மேலே வரவே இல்லை, இப்படியே ஆடிக்கிட்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மறுபடியும் இன்னைக்கு இந்த மிட் கேப் இண்டெக்ஸில் ஒன் ஆஃப் த டாப் ட்ரேடட் வேல்யூ ஸ்டாக் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஒரு பெருமையை வாங்கியிருக்கான். இந்த பெருமை வந்து இவனை மேற்கொண்டு மேலே கொண்டு போகுதா? அது வேற ஒன்றும் இல்லைங்க, கீழே வாங்கின ஆளுங்கெல்லாம் பிடிச்சி மேலே வித்து விட்டாங்க அப்படின்ற மாதிரி பேர் வாங்க போகுதா அப்படின்றது தெரில. பட் இன்றைய மிட் கேப் இண்டெக்ஸில் ரொம்பவுமே அதிகமான ட்ரேட் வேல்யூ என்பது ஐடியாவில் வந்திருக்கு. ஸோ இந்த வால்யூம் எதை குறிக்கிறது? அடுத்த 3 மாதங்கள் கழிச்சு எடுத்து பார்க்கும்போது கீழே உழுக போகிறதா அல்லது மேலே போகிறதா அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். டிக்சன் இவன்லாம் வாலட்டிலிட்டிக்கு பெயர் போனான், அவன் பாட்டுக்கு மேலே இங்கேயும் ஆடிக்கிட்டு இருப்பான். அப்படி இருக்கக்கூடிய இந்த நிஃப்டி மிட் கேப் இண்டெக்ஸில் இந்த டிக்சன் அப்படின்ற பங்குல இன்னைக்கு அதிகமான ட்ரேட் வேல்யூ என்பது நடந்திருக்கு. இவன் ஃபெயிலியர், இது ஒரு கும்பா குட்டி வேலையை பண்ணியிருக்கான். இவன் என்ன பண்ணியிருந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு மாதிரி பிரேக் அவுட், அதாவது ரிவர்சல் வந்துடுமோன்னு பல ட்ரேடர்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கண்ணில் வந்து மண்ணை தூவி லேசாக ஏறுற மாதிரி ஏறி மிகப்பெரிய ஒரு ஃபால். அதாவது ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த ஷேரில் என்ன ஒரு தகவல் வந்ததுன்னா தன்னுடைய சப்போர்ட்லேருந்து லேசாக மேலே ஏறிய பங்கு அப்படின்ற நியூஸில் இந்த பங்கு வந்திருந்தது. இப்போ ஒரு 10-15 நாள் கழித்து பார்த்தா இவன் என்ன பண்ணி வச்சுருக்கான்னா கும்பா குட்டி வேலையை பண்ணி வச்சுருக்கான், அப்படியே சரிவடைஞ்சிருக்கு. ஸோ இன்றைய தேதியில் இந்த பங்கினுடைய செய்தி என்னென்னா அதிகமான ட்ரேட் வால்யூம் அப்படின்றது நடந்திருக்கு. கீழே கேட்ச் பண்ணுறானுங்களா இல்லை வித்துவிட்டு ஓடுறானுங்களா அப்படின்றது தெரில. எப்படியோ இந்த பங்கினுடைய அடிவாரத்தில் ஒரு ட்ரேட் வால்யூம் என்பது அதிகமாக இந்த டிக்சன் ஷேர் அப்படின்றது நடந்திருக்கு. அடடா நண்பர்களே, யாராவது ஒரு 2-3 பேர்த்துக்கு தான் அதிரடியான அதிர்ஷ்டம் வருது. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐ அப்படின்ற பங்கு தான் சமீபத்தில் ஒரு ரிவர்சல் விழுந்தா, ஆனால் 2 மாதம் கழித்து பார்க்கும் பொழுது ஒரு ஆனந்தம் பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் இந்த சமான் கேபிட்டல் அப்படின்ற பங்கு, அவனும் சமீபத்தில் மேல் நோக்கி ஏறுற மாதிரி காமிச்சுக்கிட்டு இருந்தான். அவனை 1 மாதம் கழிச்சு எடுத்து பார்க்கும் பொழுது அவனும் லேசாக மேல் நோக்கி ஏறி. ஸோ எதுக்குமே ஒரு அதிரடியான ஒரு அதிர்ஷ்டம் என்பது தேவைப்படுகிறது. அதாவது பல பேர் இப்படி திரும்புற மாதிரி காட்டுறானுங்க, அதில் சில பேர் ஏறுற மாதிரி ஏறி தொபக்குன்னு கீழே விழுந்துடுறானுங்க. சில பேர் என்னடான்னா கீழே மேலே ஏறுறவனுக்கு ஒரு 2-3 மாதம் கழிச்சு பார்க்கும் பொழுது உண்மைக்கே அவனுங்கெல்லாம் ஏறி இருக்கானு. அந்த வகையில் அதிர்ஷ்டசாலிகள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டிக்சன் ஷேரா, எஸ்சிஐயா அல்ல சமான் கேபிட்டல் வச்சிருக்கிறவங்களா அப்படின்னு கடந்த 3 மாதத்தில் எடுத்து பார்க்கும்பொழுது டிக்சன் என்பது பின்தங்குகிறது. ஏன்னா அவன் ஏறுற மாதிரி ஏறி குப்புன்னு கீழே விழுந்துட்டான். ஆனால் இவங்க 2 பேர் வந்து தங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸை சந்தோஷப்படுத்தியதில் முதல் ஆட்களாக இந்த ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவும் இந்த சமான் கேபிட்டலும் வந்திருக்கு. இதனால் அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. அதே மாதிரி இந்த மைக்ரோ கேப் அப்படின்ற இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த தைரோ கேர் அப்படின்ற டெக்னாலஜி பங்கு என்ன செய்ய போகிறது அப்படின்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இவ்வளோ தூரம் ஏறின ஓடி போயிடுங்க அப்படின்ற மாதிரி இந்த ஷேர் சொல்கிறதா? ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த பங்கு
2021 வந்த உச்சத்தை தான் மறுபடி மீட் எடுத்திருக்கான். இதுக்கு என்ன அர்த்தம்னா உங்களுக்கு நல்லா தெரியும். சில பேர் சொல்லுவாங்க, நான் 1990 வாங்கின ஷேர் ஒன்று இருக்குங்க அப்படிம்பாங்க. சில பேர் வந்து 2003 நான் ஒரு ஷேர் வாங்கினேங்க, அது பார்த்தீங்களா எங்கிட்ட இருக்கு அப்படிம்பாங்க. அந்த வகையில் சில பேர் வந்து 2021 4 வருஷத்துக்கு முன்னாடியே நான் ஷேரை வாங்கிட்டேன் அப்படிம்பாங்க. அந்த ஷேர் இன்னைக்கு யாராவது எடுத்திருந்தாலும் அவங்க 2 பேர்த்துக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? ஒன்றுமே கிடையாது. அப்போ இவங்களும் வந்து என்ன சொல்லிக்குவாங்க, 2021 நானும் அதை வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான், 2021 இருந்த விலையில தான் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஏன்னா சில பேர் சொல்லுவாங்கல்ல, விப்ரோ ஷேர்லாம் நான் வந்து 1990 வாங்கினேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி சில பேர் வந்து நான் தைரோ கேர்லாம் வந்து 2021 வாங்கினப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இன்னைக்கு தேதியில் இருக்கிறவங்களுக்கு பெருசாக வித்தியாசமே இல்லை. ஏன்னா ரெண்டும் ஒரே விலை தான் இருக்கு. ஸோ 3 வருடம் கழிச்சு வந்த விலையை தக்க வச்சுக்கிட்டு இந்த டெப்த் அப்படியே திருப்பி மேல் நோக்கி போக போடுகிறதா அல்லது கும்பா குட்டியா அப்படின்றது தெரியல. ஆனால் இன்னைக்கு தேதியில் இந்த தைரோ கேர் ஆகட்டும், பராஸ் டிஃபென்ஸ் அப்படின்ற பங்கும் சரி இன்னைக்கு வந்து ஒரு மாதிரி ட்ரேட் ஆயிருக்காங்க. இந்த பராஸ் டிஃபென்ஸ் அப்படின்ற பங்கு தற்போது இன்றைய தேதியில் அதிகமான ட்ரேடு வேல்யூவில் நடந்திருக்கு. இது நல்லதுக்கா அல்லது கெட்டதுக்கா அப்படின்றது தெரியல. பட் இன்றைய தேதியில் இந்த பராஸ் டிஃபென்ஸ் அப்படின்ற பங்குல மைக்ரோ கேப் ஸ்டாக்ல ஒரு ட்ரேட் வால்யூம் அப்படின்றது நடந்திருக்கு. சமீபத்தினுடைய வருடங்களில் இவனுடைய லோ பிரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2025 ஒரு முறை 400 ரூபா வரைக்கும் போனா, அப்புறம் 900 வரைக்கும் போனா, அப்புறம் டேய் என்னடா நீ எல்லா பக்கமும் காலை வச்சிருக்க அப்படின்ற மாதிரி சில பேர் இருப்பாங்க. பெரியப்பா வீட்டுக்கும் போவான், சித்தப்பா வீட்டுக்கும் போவான், மாமா வீட்டுக்கு, அத்தை வீட்டுக்கு, எல்லா பக்கம் போய் சாப்பிட்டு வந்துடுவான். நீ என்னடா எல்லா பக்கம் போய் வாய வச்சிருக்க அப்படின்ற மாதிரி இந்த பங்கு போகாத இடமே இல்லை. 2025 எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்திருக்கான். அப்படி இருக்கக்கூடிய இந்த பராஸ் டிஃபென்ஸ் அப்படின்ற பங்குல இன்னைக்கு ஒரு ட்ரேட் வேல்யூ என்பது அதிகமாக நடந்துள்ளது மைக்ரோ கேப் இண்டெக்ஸ்ல. நண்பர்களே, அடுத்த செய்தி வந்து ரீகால் ரிசோர்சஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி. அது 971 கோடி தான் அதனுடைய மொத்த மார்க்கெட் கேபிட்டலே. இன்னைக்கு 2.5% ஏறி இருக்கு. அவனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் எப்போ சார் வந்து லிஸ்ட் ஆனீங்க? ஸோ இதனுடைய ப்ரைஸ் பேண்ட் 102 ரூபாயாக இருந்து ஆகஸ்டில் தான் அது வந்து லிஸ்டிங் ஆயிருக்கு. இப்படி இருக்கக்கூடிய இந்த ரீகால் அப்படின்றது வந்து நீங்கள் லிஸ்டிங் ஆனதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணான்னா கும்பா பாட்டு தான் பாடியிருக்கான். 130 நேராக கீழே போயிட்டு அதனுடைய ஐபிஓ ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்படி ஆகிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம எக்ஸ்சேஞ்சுகள் கேட்குறாங்க, எதுக்கு உங்களுடைய கம்பெனியில் திடீர்னு வால்யூம் என்பது அதிகமாக நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பங்கு யாராவது ஐபிஓவில் வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு நியூஸ் இந்த ரிகால் ரிசோர்சஸில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிடுங்க. அதே மாதிரி ஜிகே எனர்ஜி அப்படின்னு ஒரு பங்கு, அந்த பங்கு வந்து 4510 கோடி மார்க்கெட் கேபிட்டல் கொண்ட பங்கு. அந்த பங்கு வந்து இப்போ சமீபத்தில் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவன் ஹையர் எண்ட் சைடு இருக்கான், 221 ரூபா. அதாவது சமீபத்தில் இதனுடைய விலை 164 ரூபா இருந்தவன் 220 ரூபா அப்படின்ற மாதிரி இந்த ஜிகே எனர்ஜி போயிருக்கு. அப்போ இதுலேயும் எக்ஸ்சேஞ்ச் என்ன கேட்குறாங்கன்னா, உங்களுடைய ப்ரைஸில் வந்து ஏதோ ஒரு ரொம்ப முக்கியமான மூவ்மெண்ட் இருக்குது, சிக்னிஃபிகண்ட் மூவ்மெண்ட் இருக்கே, என்ன காரணம் அப்படின்ற மாதிரி இந்த கம்பெனி பார்த்து கேட்டிருக்காங்க. இந்த கம்பெனி சமீபத்தினுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் என்ன பண்ணியிருக்குன்னா 17 கோடி டு 43 கோடி, 43 டு 37 கோடி அப்படின்ற மாதிரி இதனுடைய ஏர்னிங்ஸ் ரிசல்ட் காமிச்சிருக்கு. அடுத்து Q2 ரிசல்ட்டில் இவங்க என்ன காட்ட போகிறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இந்த சமயத்தில் இந்த ஜிகே எனர்ஜியில் தற்போதைய நிலவரத்தின்படி எஃப்ஐஸ் 1.5%, டிஐஸ் 8% பணம் என்பது போட்டிருக்காங்க. இந்த பங்கு ஏன் மேலே ஏறிச்சு, ஏன் இந்த ப்ரைஸில் முக்கியமான மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்ற கேள்வியை நம்ம எக்ஸ்சேஞ்சுகள் கேட்டிருக்கு. நம்ம மனசுல என்ன ஓடும், நாங்களும் தான் பல ஷேர்களை வாங்கி வச்சுருக்கோம். எவனாவது ஒருத்தன்ட்டையா சிக்னிஃபிகண்ட் வால்யூமோ அல்லது சிக்னிஃபிகண்ட் ப்ரைஸ் மூவ்மெண்ட்டோ இருக்கா? எல்லாம் மலைப்பாம்பு மாதிரி நல்ல 10 ஆட்டை முழுங்கிட்டு நீட்டிப்படுத்த மாதிரி இருக்குது. எக்ஸ்சேஞ்சுகள் வந்து அந்த ஷேர்களை பார்த்து என்ன கேள்வி கேட்குன்னா, நீ ஏன் மலைப்பாம்பு மாதிரி படுத்திருக்க அப்படின்ற கேள்வி தான் கேட்க முடியுமே ஒழிஞ்சு, ஏன் சிக்னிஃபிகண்ட் வால்யூமோ அல்லது சிக்னிஃபிகண்ட் ப்ரைஸோ உன்னுடைய ஸ்டாக் ப்ரைஸில் நடந்திருக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு சான்ஸ் கூட இல்லை. நம்ம வாங்கி வச்சதெல்லாம் மலைப்பாம்பு மாதிரி இருக்குது. மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய 6000 பங்குல டெய்லி 2-3 நியூஸ் இப்படி வருது. 4000-5000 ஷேர் இருக்குது ஷேர் மார்க்கெட்டில் அப்படின்னா எப்படி ஏதாவது ஒரு ஷேர் 2 ஷேரில் இந்த மாதிரி ஏன் உங்கள் இதில் திடீர்னு இப்படி வால்யூம் நடந்திருக்கு, ஏன் இப்படி ப்ரைஸ் வந்திருக்குன்னு கேள்வி கேட்குறாங்க எக்ஸ்சேஞ்சு. ஆனால் மீதி இருக்கக்கூடிய பங்குகள் எல்லாமே வந்து தூக்க கலக்கத்தில் படுத்திருக்கான். அவனை எட்டி உதச்சி எழுப்புனா கூட எழுப்ப மாட்டான் போல.
வேறு என்ன மார்க்கெட்ல செய்திகள்னா இந்த பூர்வாங்கரா அப்படின்ற ஒரு பங்கு அவன் எதுக்கு ஏறான் இந்த ரியல் எஸ்டேட் கம்பெனிகளே பாருங்க நண்பர்களே, அனைமா நான் நினைக்கிறேன் ரியல் எஸ்டேட்டுகள் இப்போ அதிகமாக மூவ் ஆக மாட்டேங்குது அப்படின்ட்டு. இப்போ பாருங்க வெறும் 50 ரூபா இருந்த ஷேரு 550 ரூபாய்க்கு போனால் கடந்த ஒரு வருஷமாக பார்க்கும்பொழுது கீழே இறங்கி கிடக்குறான். இப்படி இருக்கக்கூடிய இந்த பூர்வாங்கரா அப்படின்ற பங்குல என்னன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. இந்த பூர்வாங்கரா அப்படின்ற பங்கு பண்ண வேலை பூரா கும்பாக்குட்டி ரிசல்ட். நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம இந்த ஐடியா ஷேர் அப்படின்ற ஒன்று பார்த்துக்கிட்டு இருப்போம். அவன் பண்ணியிருக்க வேலை பூரா என்ன ஆகும், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ப்ளஸில் இருக்கும். ஆனால் நெட்டு ப்ராஃபிட்டாக இருக்குமான்னு பார்த்தா கிடையாது, நெட்டில் லாஸில் பண்ணியிருப்பான். அதுலேயும் ஆயிரக்கணக்கான கோடிகளாக இருக்கும். இந்த பூர்வாங்கரா அப்படின்றதும் அந்த ஐடியா ஷேர் மாதிரியே அவனுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டில் ப்ளஸில் வச்சுருக்கான். ஆனால் சமீபத்தில் வெளியிட்ட ரிசல்ட் எல்லாமே கும்பாக்குட்டி ரிசல்ட். இப்படி இருக்கக்கூடிய இந்த நிலைமையில தான் இந்த பூர்வாங்கரா என்ன ஒன்று விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அந்த ஆர்டர்னுடைய வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 211 கோடி. ஸோ இன்னைக்கு இந்த பூர்வாங்கரா பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆகிறதுக்கு இந்த செய்தி ஒரு காரணமாக இருக்குது. பிடிசி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றவங்களும் அவர் ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வெளியிட்டு இருந்தாங்க. அது பெரிய ஷேர் இருந்தாலும் அவங்கெல்லாம் ஜாலியாக இருக்காங்க நண்பர்களே. கீழே 8000 இருந்த பங்கு தன்னுடைய பழைய கை 17,000 எட்டி பிடித்திருக்கு. மறுபடியும் இந்த சமயத்தில் அப்படி ஒரு ஆர்டர் ரிலேட்டடான நியூஸ் வந்திருக்கு. நன்றி, வணக்கம்.